பொண்ணே, இன்னைக்கு நாம நடத்த போற யுத்தத்துல ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் நம்ம பிரின்சிப பத்தி மட்டும் தான் பேசிக்கணும். இனி எவளும் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுடி. இனி நம்மள கண்டாலே அஞ்சு நடுக்கிட்டு ஓடணும். வெட்டு ஒண்ணு துண்டு மூணுமனு ஒரே வெட்டில வீட்டுல உள்ள அவ்வளவு பேர் தலையும் வெட்டி கொண்டு வந்து அக்கா காலில் போட்டு இந்த அக்கா உன் பிறந்த நாள் பரிசு ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொல்றமடி. இவளை கேட்க யார் இருக்கா நினைச்சுக்கிட்டதுன்னு அந்த கிழவி இவ்வளவும் பண்ணுறா. இருக்கு அவளுக்கு அப்பு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அழிவு நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அடியே நில்லுங்கடி. ஐயோ என்ன வேகம் அம்மா. என்னால ஓட முடியலடி. ஏன் இப்படி பாடுபடுத்தி எடுக்கிறிய? ஏக்கா எதுக்கு இப்ப பின்னாடியே வார? உன்னை தான் விஷயத்துல தலையிட்டதுன்னு சொல்றோம்ல. இங்க பாரு, அவ்வளவு தலையை வெட்டி உன் காலில் காணிக்கையா போட்ட பிறகுதான் நாங்க உன் மூஞ்சிலே முடிப்போம். ஆமா, தலையை வெட்டி தான் அப்படியே கொண்டு வந்து மாலையா போடுவாளுவ. சும்மா இருங்கட்டி. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு அவ்வளவு தலையை வெட்ட போறிய? என்ன இப்ப உங்களுக்கு? ஏண்டி பைத்தியமாடி உங்களுக்கு? தலையை வெட்ட பரவாயில்ல. பிறந்த நாள் அதுவுமா உன்னை என்ன டென்ஷன் பண்ணி விட்டுருக்காளுவ? அவளோட சும்மா விடணும். ஏண்டி அதுக்கு புத்தியே அப்படித்தானே தெரியும். தெரிஞ்ச பிறகு எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம போய் அவளுங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கணும்? அவளுங்க ஏதாவது பண்ணிட்டு போகட்டும் மாடி. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பாரு. நம்மளாம் சந்தோஷமா சிரிச்சா கூட தான் அவளுங்களுக்கு ஏற மாட்டேங்குதே. அப்படியே பொத்துக்கிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு மூட்டு விட்டு நம்ம நிம்மதியை கெடுத்து தானே மறுவேலையை பாக்குறாளுவ. எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்து நல்லா வாழ்ந்துட முடியும்? இல்ல எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட முடியும்? காலம் சூட வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா வாழட்டும். இப்ப நமக்கு நிம்மதியை கெடுக்கிறதால தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா இருந்தா போது. நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருந்தா பாருங்களே. இப்ப என்ன அவியல மாதிரி நம்மளும் பதிலுக்கு பதில் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவியலுக்கு நம்மளுக்கு என்னது வித்தியாசம்? இத்தனை நாள் என் மாமியார் என்கிட்ட எப்படி பேசுனுச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கு என்ன ஏழ்ற வந்துச்சுன்னு தெரியல. அவங்களுக்குலாம் நான் தாண்டி பதில் முடிவு கட்டணும். உங்களுக்கு ஒத்து விட்டு நான் வேடிக்கை பார்க்கறதா? என்கிட்ட வரவகிட்ட நான் தான் வச்சுக்கணும். இல்ல வா, இன்னைக்கு முதல்ல படத்துக்கு போயிட்டு வந்து போறவ இருக்கு. மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸு படம் பார்க்க போகணுமா? ஏக்கா ஒன்று நினைச்சிட்டா அதை முடிச்சுட்டு தாக்கா உட்காருவேன் அந்த 4 முடி. ஆமாடி, அப்படிக்கு கிடிச்சிட்டு தான் உட்காருவேன். ஏண்டி படம் எத்தனை மணிக்குன்னு சொன்னேன்? 6 மணிக்கு படம் ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம ஊரில் இந்த 4:30 பஸ்ஸில் ஏறினாதான் அங்கே போய் இறங்க சரியா இருக்கும் ஏக்கா அப்படின்னு காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு கிடந்தவன் நல்ல பிரியாணிய ஆளுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா முக்குன்னு முக்கி தின்னுபிட்டு என்ன படுத்து உறங்கினேன்னா அப்போ யார் எழுந்திருந்து எப்படி படத்துக்கு போகிறது? ஏக்கா அப்ப இப்ப சண்டையெல்லாம் எதுவும் போட வேண்டாவா? படத்துக்கு போகணுமா? ஏடி இப்போ நீங்கள் 2 பேரும் போய் அங்கே சண்டை போட்டா யார்டி நடுத்தருவில் நிற்கிறது? நான் தான் நிற்கணும். இங்கே பாரு, எடுத்தோம் கவுத்தோம்னு எதுவும் செஞ்சிடக்கூடாது. இப்போ அவியலுக்கு காற்று அவிய பக்கம் வீசுதுடி. வீசட்டும். நம்ம பக்கம் என்னைக்கும் காற்று திரும்பாமலா போயிடும். அப்போ சேர்த்து வச்சு கொடுத்துக்கலாம் மொத்தமா. ஆறப்பட்டு தாண்டி எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சா எதுவுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்காது. நேரம் வரட்டும். நேரம் வரட்டும், பார்த்துக்கலாம். ஏய் ஆத்தே, எக்கா உன்னைய நாங்கள் என்னவோ நினச்சிவிட்டோம். சரி, ஏசுற அளவுல பேசுகிற அளவுல நீ அப்படியே கண்ணு காணாதமா போயிடுவேன். காதில் வாங்காத மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். நீ ஒரு அல்ப அப்புறாணின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் உனக்காக சரி சண்டைக்கு போகலாம் பாவம்னு நினச்சோம். ஆனால் நீ எங்களை தாண்டி 4 படி மிதிச்சிடுவேப்பில் இருக்க. சரிட்டி டவுன் பஸ் வந்துடும் வாங்கிட்டி. அந்த பஸ்ஸில் போனாங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர முடியும். ஐயோ ஆமாக்கா, டவுன் பஸ் வர நேரம் தான். வா இதப்பண்ணே வேகமாக ஓடி போய் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு எப்படியாச்சும் நாங்கள் பறவு மல்ல நடந்து வரோம். நான் வேகமா ஓடி போய் பஸ் நிப்பாட்டுறேன். நீங்க ஆம மாதிரி நவந்துக்கிட்டு வாங்க. பஸ்ஸுக்காரன் இன்னைக்கு வாரானா இல்லையான்னு தெரியல. இப்பெல்லாம் இந்த மத்தியான நேரத்துக்கு அந்த பஸ்ஸுக்காரன் வரவே மாட்டேங்கிறான். என்னடி பஸ்ஸுக்காரன் வரது இல்லையா? ஐயோ ரூட் ஒடியில் அப்போ 20 ரூபா கொடுத்து போன முடியே. ஐயோ கடவுளே, இந்த 20 ரூபாயை மிச்சம் பண்ணலன்னு பார்த்தா என்னடி இப்படி ஒரு கூட்டத்துக்கு போடுறேன்? ஏக்கா இவது கடற்கரை கொடுக்கா. பிள்ளைகளுக்கெல்லாம் பிரச்சனை நடக்குதுல, பஸ்ஸெல்லாம் வரும், வராமலாம் இருக்காது. வா போய் பார்க்கலாம். என்ன இவ்வளவு ஆளையே காணோம். கரெக்டா இந்த நேரத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எப்பவும் நம்மள சீக்கிரமா வர சொல்லிட்டு லேட்டாவே வர்றது வேலை. இன்னைக்கு அவ வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தாத பாரு. சுப்பு சிரிக்காத, தயவு செஞ்சு சிரிக்காத. எத்தனை மணிக்கு நீ வர சொன்ன? எவ்வளவு நேரமா வெயில்ல இங்க உட்காந்துருக்கிறது? கடையில் கொஞ்சம் வேலை, அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் காசுலாம் வாங்கிட்டு தானே வரணும். அதான் தள்ளி உட்காரு. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? சாரின்னு சொல்கிறேன்ல, இங்கே பாரு. ஐயோ சாரின்னு சொல்கிறோம்ல, பாரு. இனிய கோச்சியாதுப்பா. கடையில் வேலை இருக்குது, என்ன பண்ணுறது? அப்புறம் வேலையும் பார்க்கணும், ஒன்றையும் பார்க்கணும். அதான் லேட்டு. இனிமே எப்பவும் இப்படி வரவே மாட்டேன். உனக்கு முன்னாடியே வந்துடுறேன், சரியா? பரவாயில்லடி வீடு, பரவாயில்ல. கோவமா தான் இருந்தது உன்னை பார்க்காத வரையும். ஆனா உன்னை பார்த்ததும் என் கோவம்லாம் இந்த கடல்ல கரைஞ்சி போயிடுச்சு. ஆமா, என்ன ரொம்ப இழைச்சிட்ட? சரியா சாப்பிட்றது இல்லையா? என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க நீ? ஏய், நான் நல்லா தான் சாப்பிட்றேன். என்ன இழைச்சிருக்க? நல்லா தான் இருக்கேன்.
உன் கணக்கு அப்படி தெரியறனோ? இன்னும் கொஞ்ச நாள் தான். எல்லா பிரச்சனையும் சரியான பிறகு உன்னைய ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்டி. ம். நிஜமாவா? ம். பார்க்கலாம் பார்க்கலாம். எப்படி வச்சு பார்க்குறேன்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, கனிமொழி என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். சொல்லிட்டு தான் வந்தேன். பாவம் அவங்க அந்த கலை தான் ஃபாரின் போனதுலேருந்து ஃபோனும் பண்றதில்ல. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டேங்கிறான். அவங்க லைஃப் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலடி. எனக்கு அவங்கள நினைச்சா பயமா இருக்குடி மீனாட்சி. டேய், எல்லாரும் ஊருக்குள்ள அவங்களும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி பேசுறாங்கடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை சொல்றதுக்கு தான் உன்னை நான் முதல்ல இன்னைக்கு வர சொன்னேனே. யாரையும் நம்பாத சரியா? எனக்கு என்னைக்குமே நீ மட்டும்தான். எனக்கு பொண்டாட்டினா அது நீ தாண்டி மீனாட்சி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதா? ஓ, இப்போ இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும். ம். என்கிட்ட சொல்லிட்டு தானே கனியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த. அப்புறம் என்ன? யாரை நான் நம்ப போகிறேன்? உன்னைய மட்டும்தான் நம்புவேன். எனக்கு என் சுப்பு மேலே நம்பிக்கை இருக்குடா. நீ சாப்பிட்டியா இல்லையா? ரொம்ப வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கியா? ம். சொல்லுடா. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் உன்னை வீட்டிலே உட்கார வச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன். என்னடி, உங்க அண்ணனை மாதிரி நானும் வேலைக்கு போக மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன்னு எதுவும் முடிவு பண்ணிட்டியா? உங்க அண்ணன் தான் அப்படி குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு கிடக்குறாருன்னா நானும் அப்படி இருப்பேன்னு நினைக்கிறியா? ஆமா, என்ன விஷயம்? உன் மைனி என் அக்கா என் வீட்டுல வந்திருக்கு. என்ன எதுவும் சண்டையா? என் மாமங்கரை எதுவும் அடிச்சு துரத்தி விட்டுறானா? ஏய் சுப்பு, பாவண்டா மைனி. என் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணன் கூட அன்னைக்கு அடிச்சிருச்சு, அதனால தான் கோச்சிட்டுங்க வந்துட்டாங்க. அதுலேருந்து பாப்பா பசங்க எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அதான் அவ்வளோவா உங்ககிட்ட பேச முடியல, உன்னை வந்து பார்க்கவும் முடியல. சரி, இப்போவும் எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாப்பாலாம் வீட்டில் தனியாக இருப்பா. நான் கிளம்பட்டுமா? சரிடி, அப்ப கிளம்பு. அப்புறம் வீட்ல யாரும் இல்லைல்ல, நானே கொண்டு வந்து விடுறேன் வீட்ல. ஓ, அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? முடிஞ்சா நீ என் வீட்டில் கொண்டு வந்து விடு பார்க்கலாம். ம். நானே கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசாக நீயே கூப்பிடுற? ஏய், அப்பதான் நான் சின்ன பையன், இப்ப என்ன சின்ன பையனா? வாடி, நானே கொண்டு வந்து விடுறேன். வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு வார பாரு. தம்பி, வாங்க 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 வாங்க. என்ன? வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வரத்த எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியலா? சாப்பிட்டியலா? நான் நல்லா இருக்கேன்பா. என்னப்பா, தங்கத்தை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுட்டு 3 நாள் வீட்டு பக்கமே வரல? பாவம், அவள் புலம்பிக்கிட்டே கிடந்தா. என் புருஷன் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. அவர் வந்தாலும் வரலனாலும் நான் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போவாமனு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா. இல்ல, கொஞ்சம் வேலையா இருந்துவிட்டேன், அததான் வர முடியல. சரி, பாப்பா உள்ளதான் இருக்கா, போய் பாருப்பா. திடீர்னு இன்னைக்கு போய் மாப்பிள்ளை வந்துவிட்டாரு. இந்த ராசத்தி எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்னம்மா பொல்லாத சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நிற்கிறாவ. என்ன இருக்க இடம் கொடுத்தா படுக்க மடத்த பிடிப்பாவில் இருக்காவ. சரியில்லை, இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். அந்த மாதிரி கொண்டு சொன்ன மாதிரி எங்கே போய் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அவள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு. ஐயோ கடவுளே, வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க இல்லை. தண்ணி பிடிக்கல, வீடு தூத்தல வாசு தூத்தல. என்ன நடக்குது இந்த வீட்டில் எனக்கு ஒன்றுமே புரியலை. தங்க சிரிக்காது வேலை செய்வான்னு பார்த்தா நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு என்னம்மா இன்னைக்கு தான் அதிசயமாக கிளம்பிக்கிட்டு நிற்கிறா. நம்ம நிலவரம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்படியே விட்டா எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிக்கிட்டு எல்லாரும் ஜாலியாக ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாளுவ. இவ்வளோ உள்ள யாரையும் விடக்கூடாது. வசந்தி, வசந்தி, காலையிலேருந்து இந்த ராசத்தி ஆளையே காணோம். எங்கே போனா அவ? என்னம்மா? டக்ளஸ்ண்ணே, வாண்ணே. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டாமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டில் அம்மா போய் பார்த்தியா? பார்த்தேன்டா. உன்னை பற்றி தான் பேசிட்டு வந்தேன். அப்புறம் ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? வேற ஏதாவது பண்ணணுமா? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்க. ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு செலவுக்கு 2000 வேணும், அப்படிதான். விழுந்துச்சுன்னா ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் 1% நீ காமிச்சிருவேன். அப்படியா? அப்போ சரி, சாயங்காலமே உன் அக்கௌண்ட்டுக்கு 2000 பணம் போட்டு விட்றேன். ரிப்போர்ட் எப்படியாவது வாங்கிடு, சரியா? ரிப்போர்ட்டில் என் பேர் என் புருஷன் பேர் எல்லாம் சரியா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அதுக்கெல்லாம் கவலையே படாது, சரியா? நான் பாத்துக்கிறேன். என்ன அண்ணனும் தங்கச்சி ஏதோ ரொம்ப தீவிரமா பேசுறீங்க? கிழவி எதையும் காதுல வாங்கிடுச்சா? டக்கு எதுவும் உளற போறாரு. ஐயோ, அது ஒன்றும் இல்லத்த அம்மா. அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட தான் என்னை கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதான் அண்ணன் சொன்ன டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் உடனே கொடுத்துருவாரு. அதுக்கு தான். ஆமாத்த, டாக்டர் என் ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு எதுவும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னா வாங்க, சரியா? சரிங்க தம்பி, சரி. ஆமா, எங்க தங்கத்தை காணோம்? உள்ள படுத்து உறங்குறாங்க. எப்ப பாரு தூக்கம் தான் அவளுக்கு. தம்பி உள்ள இருக்கலாம், போய் பாருங்க. சரி பாக்குறேன். அப்பல வந்திருக்காரு, சாப்பாடு எதுவும் செய்யல. நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். இவ போய் படுத்துட்டாப்ல இருக்கு. அத்தை, சாப்பாடே இன்னும் செய்யலையா? நான் காலையிலேருந்து பட்னியா தான் இருக்கேன், ரொம்ப பசிக்குது. ஐயோ, புள்ள தாச்சி பொம்பளை பட்னி கிடக்குறேன்னு சொல்றா. ஏம்மா நீ உள்ள போய் இரு, உனக்கு பால் ஆத்தி எடுத்துட்டு வரேன். ஜூஸ் எதுவும் வேணுமா? இல்லத்த, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏம்மா நில்லுமா, எதுவும் சமைச்சு தரேன். ஐயோ, எனக்கு இப்ப மண்டியே பிச்சுக்கிட்ட போல வருது. என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, நான் ஒத்தாளா கடந்து என்ன பண்ண முடியும்? இவ ஒரு பக்கம் பசி எடுக்குதுங்கிறா, அவ ஒரு பக்கம் படுத்து உறங்குறா. ரெண்டுக்கு இடையில நான் மாட்டுக்கிட்டேன். இவ எங்க போய் தொலைஞ்சாண்டு தெரியலையே சாமி.
ஐயோ இவளுக்கு இன்னைக்கு சோறாக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான் என் பண்டு கழண்டுடும். என்ன பண்ணலாம்? பேசாம மயக்கம் வந்த மாதிரி எங்கேயாவது படுத்துக்கலாமா? மயக்கம் வந்துடுச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னா உடனே தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டுடுவாளுவே. எவ பட்டினி கிடந்தா நமக்கு என்ன? சின்ன பொண்ணு மாமியா கிட்ட போய் கொஞ்சோண்டு சோறை வாங்கி தின்னுப்புட்டு கம்முன்னு கம்முக்கமா அவ வீட்லயே படுத்து கிடந்துடலாம். இவ எங்க போய் சுத்தரால சுத்திக்கிட்டு வரட்டும். வந்து அதுக்கு பிறகு வச்சுக்கிறேன் அவளுக்கு வேட்டு. பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு தெரியல. பிறந்த நாளே இருக்கட்டும் இருக்கட்டும். வசந்தி வசந்தி பஸ் வருது, வாங்க சீக்கிரம். அடியே பஸ் கருவ மரத்தை தாண்டி வந்துருச்சு, வாங்கடி சீக்கிரம். எப்பா ஏம்மா என்ன ஓட்டம்! ஐயோ நான் வர ஓட்டத்துக்கு பாதி கூட இவ்வளவு வரலையே, என்ன ஆமை மாதிரி நவுந்துகிட்டு கிடக்குறாளுவே. ஐயோ பஸ் நிறுத்துவானோ நிறுத்த மாட்டேன்னு தெரியல. கிட்ட வந்துருச்சு. ஏக்கா ஏக்கா சீக்கிரம் முடியாத. என்ன பண்றாளுவ ரெண்டு பேரும்? என்னடி பண்றீங்க அங்க? வாங்கடி பஸ் வந்துருச்சு, படத்துக்கு போகணுமா வேணாமா? என்ன பண்ண நடு ரோட்ல நில்லடி, இதே வந்துறோம். ஓல்டேன் நிப்பாட்டு. ஐயோ நிறுத்தியா என்ன இவன் இப்படி வேகமா வரான்? கிட்ட வந்துருச்சு, வாங்கடி. என்ன அந்த ஆளு வர்ற வேகத்தை பார்த்தா பஸ்ஸை நிறுத்த மாட்டோம்லையே. ஐயோ எப்பவும் போல இப்பவும் நம்மளுக்கு டேக்கா கொடுத்துட்டு போயிடுவாமல இருக்கு. இவ்வளவு வேற இன்னும் வரல. என்ன இவ பொம்பளை நிக்கிறான்னு நினைச்சாங்களா இல்ல எதுவும் புடவை கட்டின பொம்மை நிக்குதுன்னு நினைச்சிட்டு பஸ்ஸை ஓட்டிட்டு வரானா? ஏத்தனா அம்பிடுதேன் போச்சு. ஏய் பஸ் நிக்கலடி, வாங்கடி. யோ பஸ் நிப்பாட்டு. சின்னப்பனே பஸ் போகுதுடி, நடுவுல வந்து படு. நடுவுல படுக்கணுமா? அடி பாவிகளா! யோ நிறுத்தியா. எப்பயும் போல இன்னைக்கு பொம்பளைகளை பார்த்துட்டு டேக்கா கொடுத்துட்டு போறோம் பாத்தியா? ஃப்ரீ பஸ் பொம்பளைகளுக்குன்னு சொன்னதுல இருந்து ஒரு பையிலும் பஸ்ல ஏத்த மாட்டேங்கிறானே. சின்னப்பனே எரும மாடு ஒண்ணுத்துக்கு துப்பு கிடையாது. நல்ல தின்னுவா மூட்டை முட்டையா. ஒரு பஸ் நிப்பாட்ட தெரியுதா பாரு. அடியே நாளே குறுக்கு வழியா போய் நிப்பாட்டுடி, ஓடி. சாமி ஐயோ ஒரு படம் பார்க்க போறதுக்குள்ள என்ன நான் பாடையில ஏறிடுவோம் போல இருக்கு. அப்பா இந்த பையில பஸ் நிப்பாட்டவனு அங்கறானுவே. ஓடி இப்போ நிப்பாட்டாம போயிட போறா. ஓடு. சின்னப்பனே பஸ் நிறுத்துறானா பாரு, இல்ல மூணு பேர் சேர்ந்து பஸ்ஸுக்கு முன்னாடி படுத்துறலாம். ஐயோ எக்கா வாரான் கிட்ட வாரான். படுபாவி பேதுல போவ, பஸ் நிப்பாட்டுடா. எக்கா வாங்க ஏறிட்டேன். யோ நிறுத்தியா. சின்னப்பனே பஸ் நிப்பாட்டானா இல்லையானு பாரு, இல்ல அவனை தள்ளி விட்டுட்டு நீ பஸ் ஓட்டுடியா? சின்ன பொண்ணு இருந்தா பஸ் நிப்பாட்டாம போயிடுவானா? ஆத்தாடி ஒரு பஸ்ல ஏறதுக்கு எம்பிட்டு போராட்டம். அப்பா ஒரு வழியா ஏறி வந்தாச்சு. எங்க அந்த கண்டக்டர் எங்க அவன்? என் கையில கிடைக்கட்டும் இன்னைக்கு. அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் சின்னப்பனே பேசாம வீடியோ எடுத்து போட்டுருந்தானா நேரத்துக்கு நம்மள வைரல் ஆகி வேற லெவல்ல போயிருப்போம் முடியே. என்னடி சொல்ற? வீடியோ எடுத்து வைரல் வழி வந்து போகணுமா? யோ எக்கா அது வயிறு வலி இல்ல, வைரலு. எடுப்பீங்க வீடியோ நல்லா எடுப்பீங்க. வேணா பஸ் நிப்பாட்ட எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து போடலாமா? யோ கண்டக்டர் என்னைய நினைச்சிட்டு பஸ் ஓட்டுற? மூணு பொம்பளை அடிக்கிறான், உனக்கு கண்ணுக்கு தெரியல? சின்னப்பனே அக்கா பேசுது. ஏய் அக்காவோட ஆத்திரத்துல இங்கதான் காமிக்கும். பேசிட்டு கம்முன்னு இரு. எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கீங்க? ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? சொன்னா என்ன? சின்னப்பனே எங்க உன் காலை கட்டு, உன் காலில் தாள் பஸ் ஏத்தனால காமி. எக்கா அதெல்லாம் உண்மை ஏத்தல, நல்லா தான் இருக்கு. ஏய் கோட்டடி கோளு. ஐயோ எக்கா அவ கடி சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. பஸ்ஸ நிப்பாட்ட கைய நீட்டதுக்கு பஸ்ஸ விட்டு கையில ஒரு ஏத்து கால்ல ஒரு ஏத்து, ஒரு கையும் ஒரு காலும் டேமேஜா போய் கிடக்கு. பாத்துக்க நல்லா பாத்துக்க. ஏமா நிச்சயமா உனக்கு கையும் காலும் டேமேஜா போய் கிடக்கு. வரவே நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? ஏய் அவர்கிட்ட பேசுற வேலை என்னடி இருக்கு? செல் எடுத்து வீடு எடுடி. அந்த இப்பவே வர இரு.